505 புராண இலக்கியங்களின் மையக் கருத்து எது? ஏ. அரசியல். பி. அறிவியல். சி. சமயம், பக்தி, அறம். டி. பொருளாதாரம். சரியான பதில் சி. சமயம், பக்தி, அறம். 507 திருவாசகம் எந்த சமயத்தைச் சேர்ந்தது? ஏ. வைணவம். பி. சைவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் பி. சைவம். 508 திருவாசகம் எந்த வகை இலக்கியம்? ஏ. காப்பியம். பி. பக்தி இலக்கியம். சி. நீதி நூல். டி. அக இலக்கியம். சரியான பதில் பி. பக்தி இலக்கியம். 509 தேவாரம் பாடல்களை பாடிய மூவர் யார்? ஏ. அப்பர், சம்பந்தர், சுந்தரர். பி. கம்பர், சேக்கிழார், ஒட்டக்கூத்தர். சி. ஔவையார், கபிலர், பரணர். டி. வள்ளலார், பாரதி, பாரதிதாசன். சரியான பதில் ஏ. அப்பர், சம்பந்தர், சுந்தரர். 510 நாலாயிர திவ்ய பிரபந்தம் எந்த சமயத்தைச் சேர்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் பி. வைணவம். 511 நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யார்? ஏ. நாயன்மார்கள். பி. சித்தர்கள். சி. ஆழ்வார்கள். டி. முனிவர்கள். சரியான பதில் சி. ஆழ்வார்கள். 512 திருப்பாவை இயற்றியவர் யார்? ஏ. ஆண்டாள். பி. கம்பர். சி. ஔவையார். டி. பாரதி. சரியான பதில் ஏ. ஆண்டாள். 513 திருப்பாவை எந்த சமயத்தைச் சேர்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் பி. வைணவம். 514 திருவாய்மொழி இயற்றியவர் யார்? ஏ. திருமங்கையாழ்வார். பி. நம்மாழ்வார். சி. பெரியாழ்வார். டி. குலசேகராழ்வார். சரியான பதில் பி. நம்மாழ்வார். 515 பக்தி இலக்கியத்தின் மைய கருத்து எது? ஏ. அரசியல். பி. பொருளாதாரம். சி. இறைபக்தி மற்றும் ஆன்மீகம். டி. அறிவியல். சரியான பதில் சி. இறைபக்தி மற்றும் ஆன்மீகம்.